ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் ஐந்தாவது ஸ்தபகமான கட்டாட்ச ஸ்தபகம். இந்த ஸ்தபகத்தில் மொத்தம் 64 ஸ்லோகங்கள் உள்ளன. பல்வேறு பிரமாணங்களின் மூலமாக தாயாரின் கட்டாட்சத்திற்கு உள்ளானவர்களால் மட்டுமே இந்த லோகத்தில் சகல சௌபாகியங்களையும் அடைய முடியும் என்பதை கவி வெங்கடாத்வரி விளக்கியுள்ளார். ஸ்லோகம் 3. அம்பஸ்தோகா லோக சுதாஷீகர லேஷைகி அங்கம் ஜந்தோர் ஆர்திரயசே யஸ்யச ஏஷக ஹஸ்தாத் ஸ்வீயாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி தானாம்போபிஸ் பங்கில கேகாங்கண பூஸ்யாத் அம்பஸ்தோகா லோக சுதாஷீகர லேஷைகி அங்கம் ஜந்தோர் ஆர்திரயசே யஸ்யச ஏஷக ஹஸ்தாத் ஸ்வீயாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி தானாம்போபிர் பங்கில கேகாங்கண பூஸ்யாத். மிக்க புண்ணியத்தை செய்த எவன் ஒருவன் உனது கட்டாட்சமாகிற அமிர்தத்தின் திவளையை பெறுகின்றானோ அவன் யானை கட்டி வாழும் கிரகத்துக்கு சொந்தக்காரனாகவும் பெரும் வள்ளலாகவும் மாறிவிடுகின்றான். அவனுடைய வீட்டின் முற்றமானது அவன் பிறருக்கு தானம் செய்யும் போது வார்க்கும் நீரின் மிகுதியாலும் யானைகளின் மதஜலத்தாலும் சேராக்கப்பட்டிருக்கும் பிராட்டியின் கட்டாட்சமானது அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை மட்டுமல்லாது வள்ளல் தன்மையையும் சேர்த்து வழங்கிவிடுகின்றது. அம்பஸ்தோகா லோக சுதாஷீகரலேஷைஹி அம்பஸ்தோகா லோக சுதாஷீகரலேஷைஹி அம்பஸ்தோகா லோக சுதாஷீகரலேஷைஹி அங்கம் ஜந்தோர் ஆர்திரயசே யஸ்ய ச ஏஷக அங்கம் ஜந்தோர் ஆர்திரயசே யஸ்ய ச ஏஷக அங்கம் ஜந்தோர் ஆர்திரயசே யஸ்ய ச ஏஷக ஹஸ்தாத் ஸ்வீயாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி ஹஸ்தாத் ஸ்வீயாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி ஹஸ்தாத் ஸ்வீயாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி தானாம்போபீர் பங்கில கேகாங்கண பூஸ்யாத் தானாம்போபீர் பங்கில கேகாங்கண பூஸ்யாத் அம்பஸ்தோகா லோக சுதாஷீகரலேஷைஹி அங்கம் ஜந்தோர் ஆர்திரயசே யஸ்ய ச ஏஷக ஹஸ்தாத் ஸ்வீயாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி தானாம்போபீர் பங்கில கேகாங்கண பூஸ்யாத். தாயார் திருவடிகளே சரணம்.